AutoCAD Basic Class 4ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற Toolbar Annotation. ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்க பார்த்தீங்கன்னா வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு வாங்க. நான் ஜேபி, வெல்கம் டு ஜேபிடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய்ட்டு AutoCAD சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஓஸ்னேப் ஆனில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. எல்லா டைனல் பாக்ஸும் டிக்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு யூனிட் செட் பண்ண போகிறோம். யூனிட்ஸ் இன்ச்சஸில் இருக்குது, அதை மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஓகே, தென் லிமிட்ஸ் ஸ்பெசிஃபிக் லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0, அப்பர் ரைட் கார்னர் 210,297, ஜூம் கொடுத்தாச்சு. இப்போது ஆல் ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ நான் போய்ட்டு பேக்ரவுண்டில் எனக்கு கிரிட் லைன்ஸ் இருக்குது, கிரிட் லைன் நான் போய்ட்டு ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம அனோடேஷன் டூல் பாரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டூல் மல்டி லைன் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்னா டயக்ராம் ட்ரா பண்ணும்போது அதில் ஒரு சில டெக்ஸ்ட்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே போய்ட்டு இதை ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ண போகிறேன். டேரெக்டாக மல்டி லைன் டெக்ஸ்ட் போகிறீங்க. இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பாக்ஸ் அந்த பாயிண்ட்லேருந்து ரெக்டாங்கிள் எப்படி க்ரியேட் ஆகுதோ அதே போல் க்ரியேட் ஆகும். கொண்டு வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு கிளிக் கொடுத்த உடனே பாருங்கள், நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸில் இந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பாக்ஸும் இதில் போய்ட்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் போய்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், டெக்ஸ்ட் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு 0.2ல் இருக்குது. நான் வந்து டெக்ஸ்ட் ஹைட் போய்ட்டு ஒரு 10 அப்படின்னு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா போதும், எனக்கு அந்த ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது போய்ட்டு எனக்கு பேட்ச் ஆகிடும். இப்போது இதோடைய சைஸ் போய்ட்டு நான் எடிட் பண்ணணும், இதை ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டேரெக்டாக இது மேலே கர்சர் வச்சுட்டு அப்படியே ஒரு டபுள் கிளிக் பண்ணுறீங்க. டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு அந்த டெக்ஸ்ட் ஹைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் 15 mm வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். டெக்ஸ்ட் ஹைட் 15 கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு 15க்கு கன்வெர்ட் ஆகிரும். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு ஒரு கிளிக். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த டைமென்ஷன் பண்ணுறது. டைமென்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைமென்ஷன் போய்ட்டு என்ன டைப் ஆஃப் டைமென்ஷன் இதில் நமக்கு வேணுமோ அந்த டைப் ஆஃப் டைமென்ஷன். இப்போ நான் எனக்கு லீனியராக இது ரெக்டாங்கிள் வந்துட்டு எனக்கு லீனியராக இருக்குது. இப்போது நான் போய்ட்டு லீனியர் கிளிக் பண்ணுறேன். கொடுத்துட்டு இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும். நெக்ஸ்ட் சேம் அதே போல் லீனியர் டைமென்ஷன் போகிறேன். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் டைமென்ஷன். ஓகே, இப்போது எனக்கு இதில் இருக்க டைமென்ஷன் வேல்யூ வந்துட்டு ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. இதை போய்ட்டு நான் நார்மலாக என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் இந்த அனோடேஷன் கீழே இருக்க ஏரோ மார்க் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைமென்ஷன் ஸ்டைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, டைமென்ஷன் ஸ்டைல் போய்ட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு மாடிஃபை போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டு போகிறீங்க. டெக்ஸ்ட்டில் வந்துட்டு இதில் இருக்க இந்த டெக்ஸ்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டெக்ஸ்ட் ஹைட்டை போய்ட்டு நான் இப்போது இது பண்ண போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் ஹைட் நான் வந்துட்டு ஒரு 5 mm நான் கொடுத்துக்கிறேன். சேம் டெக்ஸ்ட் ஹைட் என்ன கொடுக்குறீங்களோ அதே சிம்பிள்ஸ் அண்ட் ஏரோஸில் போய்ட்டு ஏரோ சைஸும் கொடுங்க. சேம் அதே போல் லைன்ஸில் போய்ட்டு ஆப்செட் ஃப்ரம் ஆரிஜின் இருக்கு இல்லையா, இதுவும் சேம் 5 கொடுத்துட்டு ஓகே, தென் செட் கரண்ட், தென் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், நமக்கு வந்து டைமென்ஷன் போய்ட்டு இதில் நமக்கு இண்டிகேட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த லீடர் அப்படிங்கிறது. லீடர் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை. இப்போ மேக்ஸிமம் நிறைய டயக்ராம்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஏரோ மார்க் ஒன்று போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரோ கொடுத்து அதுக்குள்ளே 1 2 3 அப்படின்னு சொல்லி போட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, சேம் அதே தான். இப்போ பாருங்கள், இந்த லீடர் போகிறீங்க, போயிட்டு ஒரு கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல போய்ட்டு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம் அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டு இப்போது அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை போய்ட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணதும் எனக்கு என்னாச்சு, கொடுத்துட்டு வெளியே ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இப்போ வழக்கம் போல் அதே போல் தான் இதோடைய சைஸ் வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் சைஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோ போல் ஏரோ மார்க் சைஸும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை போய்ட்டு நான் டைரெக்டாக எடிட் பண்ண போகிறேன். எப்படின்னாக்கா சேம் இப்போ நம்ம டைமென்ஷன் ஸ்டைல் போய்ட்டு எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, சேம் அதே போல் இதில் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மல்டி லீடர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய்ட்டு சேம் ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை போகிறீங்க. மாடிஃபைல ஃபர்ஸ்ட் ஒன் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சேம் இதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் ஹைட் இதுக்கு நம்ம 5 mm கொடுத்தோம் இல்லைங்களா, சேம் அதே போல் இதுக்கும் 5. அதே போல் இந்த லீடர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இது லேண்டிங் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அதுவும் 5 கொடுங்க. லீடர் ஃபார்மேட், லீடருடைய சைஸு 5 கொடுத்துட்டு
break size same 5. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, இதில் வந்து டெக்ஸ்ட் ஹைட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம அந்த 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த டெக்ஸ்ட் ஹைட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இந்த லேண்டிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி நமக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. இந்த லீடர் ஃபார்மெட்டில் இப்போது இந்த ஏரோ சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே வந்துட்டு அந்த ஏரோ மார்க் போடுவோம் இல்லையா, அந்த ஏரோவுடைய சைஸு. பிரேக் சைஸ் அப்படின்னாக்கா இந்த லைனுடைய லென்த், இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் இருக்க பிரேக் சைஸ். இதை மட்டும் எடிட் பண்ணுங்கள், கொடுத்துட்டு ஓகே, தென் செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா போதும். நமக்கு போய்ட்டு 5 mm இது நம்ம கொடுத்துருக்கிற டைமென்ஷனுக்கு நம்ம போய்ட்டு செட் ஆகிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லீடருக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோவை போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் ஆட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆட் லீடர் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, டேரெக்டாக நமக்கு வந்துட்டு இப்போது ஒரு 2 ரெக்டாங்கிள் இருக்குது, ரெண்டுடைய நேமும் சேம் ஒரே இது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல சென்டரில் நேம் எழுதிட்டு ஏரோ மார்க் வந்து இந்த சைடும் போய்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுவோம் இல்லைங்களா, சேம் அதே போல் தான். ஓப்பன் பண்ணுறீங்க, ஆட் லீடர் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற லீடரை போய்ட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து இதில் பேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். பேட்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இதுக்கும் சேர்த்து லீடர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டோ இதே மாதிரி நம்ம மல்டிபிள் எத்தனை லீடர்ஸ் வேணாலும் இதில் போய்ட்டு நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு எத்தனை லீடர்ஸ் வேணாலும் நம்மளால் போய்ட்டு இதில் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிறது ரிமூவ் லீடர். இப்போ நான் வந்து நிறையா லீடர்ஸ் ஆட் பண்ணிட்டேன், இதை நான் போய்ட்டு இது பண்ணணும், எரேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு டேரெக்டாக வழக்கம் போல் நம்ம பண்ணுற மாதிரி இந்த லைன்ஸை வந்துட்டு ஒரு லைனை செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுற மாதிரி இதை போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டெலீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லாமே போயிடும். அதனால் வந்துட்டு யாரோ ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் ரிமூவ் லீடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிமூவ் லீடர் போகிறீங்க, எந்தெந்த லீடர் நமக்கு வேணாமோ அதை போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், இந்த லீடர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த அலைன் அப்படிங்கிறது. அலைன் லீடர் அப்படிங்கிறது இதில் வேறு எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இப்போ நம்ம போய்ட்டு ஃபஸ்ட்டு லீடர் போய்ட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். ஏதோ ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 3 லீடர் நான் போய்ட்டு இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆனால் 3 லீடரும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வந்துட்டு இல்லை, ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு இதில் வந்துட்டு டிஸ்டன்ஸில் எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 லீடரும் எனக்கு ஒரே நேர்கோட்டில் வேணும் அப்படிங்கிற இதில் நான் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த அலைன் லீடர் அப்படிங்கிறது. அலைன் லீடர் போகிறீங்க, ஃபர்ஸ்ட்டு எதை போய்ட்டு மூவ் பண்ணுமோ அந்த லீடரை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர் ஒன்று ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்த லீடருடைய சைஸுக்கு வரணுமோ அந்த லீடரை போய்ட்டு செகண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும், அந்த லீடருக்கு நேராக இந்த லீடரை வந்து போய்ட்டு பேட்ச் ஆகிரும். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் அலைன் லீடர் போகிறீங்க, ஃபஸ்ட்டு மூவ் பண்ண வேண்டிய லீடரை போய்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்டர். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்த லீடருடைய லென்த்துக்கு நமக்கு வேணுமோ அந்த லீடரை போய்ட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த லீடருடைய லென்த்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பாருங்கள் எல்லா லீடரும் ஒரே ஸ்ட்ரெயிட்லாம் நமக்கு போய்ட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம பார்க்க போகிற டூல் இந்த டேபிள் அப்படிங்கிறது. இந்த டேபிள் பொறுத்த வரைக்கும் இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு இதில் ட்ரா பண்ணியிருப்போம். இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறது யூஸ் ஆகிறது தான் இந்த டேபிள் அப்படிங்கிறது. ஓகே, இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும் இப்போ போய்ட்டு பாருங்கள், டேபிள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு இன்சர்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் பிரிச்சுக்கோங்க. இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இதில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்துட்டு போய் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண தேவையில்லை, ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் வந்துடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு இன்செக்ஷன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் இன்செக்ஷன் பாயிண்ட், ஸ்பெசிஃபிக் விண்டோ அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் போய்ட்டு இந்த ஸ்பெசிஃபிக் விண்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போய்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா காலம் அண்ட் ரோ செட்டிங்ஸ். இந்த காலமில் நமக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், மெட்டீரியல், குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் நமக்கு மினிமம் ஒரு 4 காலம்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த டேட்டா ரோஸ், இதை மட்டும் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதில் டேட்டா ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைட்டில் ஹெட்டர் 2 ப்ளஸ் இந்த டேட்டா ரோஸ் சேர்த்து ஆட் ஆகும். இப்போ நம்ம 5ன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது கூட டைட்டிலும் ஹெட்டரும் எக்ஸட்ரா க்ரியேட் ஆகி மொத்தம் 7
இதான் டேட்டா ரோஸாக நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஓகே, இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த டேட்டா ரோஸ் 5 அப்படின்னு சொல்லியிருக்கு, எனக்கு ஒரு 4 ரோஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டு டேரெக்டாக இப்போ போய்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கர்சர்லேயே வந்துட்டு அந்த டேபிள் வந்து இன்செக்ட் ஆகிடும். நமக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேபிளை போய்ட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எவ்வளோ லென்த்து ஹைட்டுக்கு வேணும் நம்ம போய்ட்டு பிச் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் கொடுத்த உடனே இதில் டேரெக்டாக நமக்கு போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ளே போய்டும். ஓகே, இப்போது இதோடைய டெக்ஸ்ட்டுடைய சைஸ் வந்து நான் போய்ட்டு வழக்கம் போல் நம்ம வந்துட்டு முன்னே அந்த மல்டிலைன் டெக்ஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இப்போ இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு 0.5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா போதும், எனக்கு 0.5க்கு போய்ட்டு செட்டில் ஆயிரும். பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இதில் போய்ட்டு நான் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சின்னதாக இருக்கா. இப்போ இதை போய்ட்டு அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு அந்த டெக்ஸ்ட் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதில் போய்ட்டு நான் 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரே ஒரு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா போதும். இப்போது எனக்கு இந்த சீரியல் நம்பருடைய பாக்ஸ் வந்துட்டு இது எனக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை, இந்த பாக்ஸுடைய சைஸ் ரீசைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிள் மேலே கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். இதில் அங்கங்கே ப்ளூ டாட்டட் வந்துட்டு ஒவ்வொரு காலமுக்கும் ப்ளூ டாட்டட் கிரியேட் ஆகும். இப்போ இந்த காலம் இந்த ப்ளூ டாட் மேலே கொண்டு போய்ட்டு கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு போய்ட்டு நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த இடம் மூவ் பண்ணாலும் எனக்கு ரீசைஸ் ஆகுது, இந்த இடம் மூவ் பண்ணாலும் எனக்கு போய்ட்டு ரீசைஸ் ஆகுது. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த பார்ட்டுக்கு வரேன். இப்போ இந்த இதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டைப் பண்ணுவேன். இதில் போய் டபுள் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த டெக்ஸ்டோடைய சைஸ் வந்துட்டு எனக்கு 0.18 இருக்குது. இதை நான் எப்படி போய்ட்டு நான் ஒவ்வொரு டைமும் செட் பண்ணுமா அப்படின்னாக்கா டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதை போய்ட்டு காப்பி பண்ணுங்கள். Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு எந்தெந்த இதில் எல்லா டேப்லேயும் நம்ம போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ ஃபுல்லாக இந்த டேபிளையே அப்படியே ஃபுல்லாக போய்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்தீங்க அப்படின்னா போதும், சேம் எல்லாத்துக்கும் ஒரே டெக்ஸ்ட்டோடைய சைஸ் வந்துட்டு செட்டில் ஆயிரும். இப்போ இதை போய்ட்டு நான் எடிட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணி விடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓகே கொடுத்துட்டு அப்படியே டேப் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இருக்கிற பாக்ஸுக்கு போயிடும். ஓகே, இப்போ போய்ட்டு மெட்டீரியல் சேம் டேபு குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ சீரியல் நம்பர் இதுக்கு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு ராட் மெட்டீரியல் MS குவான்டிட்டினாக்கா நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1. நெக்ஸ்ட் சீரியல் நம்பர் 2 color same material MS. இதே போல் நமக்கு குவான்டிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இதே போல் எல்லா பாக்ஸும் நம்ம போய்ட்டு நம்மளால் எடிட் பண்ணிக்க முடியும். அதே பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு டெக்ஸ்ட்டு எல்லாமே பாக்ஸில் மிடில் சென்டரில் இருக்குது. ஆனால் இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டாப் சென்டரில் இருக்குது. எல்லாமே எனக்கு மிடில் சென்டரில் வேணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஒன்று இருக்கும். அலைன்மெண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு மிடில் சென்டர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை போய்ட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், எல்லாமே நமக்கு மிடில் சென்டரில் வந்து செட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டூல் பார் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேபிடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.